வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் ரெங்கராஜ், ராஜம் சித்தா ஆதூரம் ஒசூர்லேருந்து. சித்த மருத்துவராகி நான் போட போகிற முதல் வீடியோ சித்த மருத்துவத்திற்கு நன்றி, சித்தர்களுக்கு நன்றி, அண்டத்திற்கு நன்றி, என்னுடைய நலன் விரும்பிகளுக்கு நன்றி. இந்த வீடியோ மென்மேலும் எல்லாருமே ஷேர் செய்து கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ முக்கியமாக சித்த மருத்துவர்களுக்காகவும் என்னுடைய மருத்துவ பயனாளிகளுக்காகவும் தான். என்னுடைய முதல் வீடியோவே எதுவாக நான் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆனாவனா மாதிரியோ ஏபிசிடி மாதிரியோ அது மாதிரி சித்த மருந்து எடுக்கிறதுக்கு எது பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பேதி மருந்து தான். ஏன் பேதி ஆனாவனா மருந்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரமான அழல் உஷ்ணமாச்சே அணுகி வந்த பல பிணிகளுக்கு இறையுமாச்சே அப்படிங்கிறது தான். நம்மளுடைய இறைப்பை தான் எல்லா நோய்களுக்கும் ஆதாரம், மூலம், சித்த மருத்துவத்தோட ஒரு தகவல். அப்படி இருக்கும்போது நம்ம பேதி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இறைப்பையை சுத்தம் பண்ணிடுவோம். இறைப்பையை சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக பல நோய் வரத்துக்கான காரணி தடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான். அது மட்டும் இல்லாமல் வாத நோய்களுக்கு இந்த பேதி மிகச்சிறப்பாக இருக்கும். எப்படி எடுக்கணும், அந்த பேதி மருந்தை எப்படி எடுக்கணும், இந்த பேதி மருந்து சாப்பிடும்போது வழிமுறைகள் என்னென்ன இருக்கும், என்னென்ன பயம் உங்களுக்கு ஏற்படும், அந்த பயத்திலேருந்து நீங்கள் எதெல்லாம் பயப்படணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த காணொளி. முதல்ல காலையில் முடிஞ்ச அளவுக்கு பேதி எடுக்கும்போது 7 மணியோ 6:30 மணியோ எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது, டீ கூட குடிக்கக்கூடாது, டீ காஃபி பால் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒன்லி வெந்நீர் வேணால் குடிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த மருந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் வாதத்துக்கு ஒரு மருந்து, பித்தத்துக்கு, கபத்துக்குன்னு தனித்தனியாக பிரித்து கொடுப்பேன். வாத நோயாளர்களுக்கு பெரும்பாலும் நான் அகத்தியர் கொழும்பை பரிந்துரை செய்வேன். பித்த நோயாளிகளுக்கு ஏதாவது தைலம், சித்தாதி எண்ணெயோ இல்லை வெள்ளை எண்ணெயோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தைலத்தை பரிந்துரை செய்வேன். கப நோயாளிகளுக்கு மாத்திரை டைப்பில் பரிந்துரை செய்வேன். லவங்காதி மாத்திரை, ராஜபேதி மாத்திரை அந்த மாதிரி. அதில் பெரும்பாலும் நான் சித்தாதி எண்ணெயை நான் பயன்படுத்துவேன். 7 ml-லேருந்து 10 ml வரைக்கும் கொடுப்பேன் சித்தாதி எண்ணெய். ஆனால் நீங்கள் கம்பெனியில் வாங்குகிற சித்தாதி எண்ணெயை அவ்வளோ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கம்பெனியில் வாங்குறதுல நேர்வாலம் சரியாக சுத்தி பண்ணாததுனால வயிறு வலி ஏற்படுத்துது. அதிக அளவில் சாப்பிடும்போது இன்னும் மோசமான விளைவுகளை உண்டாக்குது. நான் சித்தாதி எண்ணெய் நாங்களே செய்கிறதுனால நான் தாராளமாக 8 ml-லேருந்து 10 ml வரைக்கும் கொடுப்பேன். இந்த 8 ml சித்தாதி எண்ணெயை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பேன். சில பேருக்கு கடுக்காய் சூர்ணத்தோட கஷாயம் எடுத்து அந்த கஷாயத்தோட குடிக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த தைலம் ரொம்ப கசக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு அது ஒமட்டலை ஏற்படுத்தும். அதனால் இதை தடுக்கிறதுக்காக கடுக்காய் கஷாயத்தோட சேர்த்து கொடுப்பேன். அப்படி உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா ஒரு 8 ml அந்த ஒரு முழு டப்பாவில் இருக்கிற தைலத்தை எடுத்து இன்னொரு பவுட்ரு கொடுத்துருந்தா அந்த பவுடரை 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 2 டம்ளர் தண்ணியாக வத்துற வரைக்கும் வற்றி அதை வடிகட்டி அந்த தண்ணியில் இந்த தைலத்தை ஊற்றி அது எல்லாத்தையும் சேர்த்து குடிக்கணும். காலையில் 6:30-லேருந்து 7 மணிக்குள்ளே குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்ப்பீங்க, வராதுன்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும் முதல் பேதி வர்றதுக்கு. 2.5 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வர ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு வாட்டி 2 வாட்டி வந்ததுக்கப்புறம் திரும்ப வெந்நீரை குடிச்சிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெந்நீர் அதிகமாக குடித்து அது மலம் வழியாக வெளியில் வருதோ, ஆசன வழியாக வெளியே வருதோ, அது அவ்வளோக்கு உங்களுடைய இறைப்பை நல்ல சுத்தமாக ஆகும். ஒரு 4 தடவை 5 தடவை நல்ல பேதி போனதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மோர் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. மோர் தான் ஒரே வழி. பச்சை கலராக உங்களுடைய மோஷன் போகும். ஃபைனலாக அந்த பச்சை கலராக போகிறது ரொம்ப நல்லது. ஆனால் அந்தளவுக்கு கூட நீங்கள் போக விட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 வாட்டி நீங்கள் பேதி போனதுக்கப்புறம் நீங்கள் மோரை சாப்பிட்ருங்க. மோரை சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பவும் மோர் சாப்பிட்டாலும் 1 தடவையோ 2 தடவையோ வரலாம், பயந்துடாதீங்க. நாள் ஃபுல்லாக நான் சொல்கிற உணவை தவிர வேறு எந்த உணவும் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் 7 மணிக்கு போட்டிங்களா, மதியம் 12-லேருந்து 1 மணிக்கு மதிய சாப்பாடை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மதிய சாப்பாடாக என்ன இருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிளகு ரசம் டாப் ஆப்ஷன், அதுக்கப்புறம் தயிர் சாதம். இது 2 தவிர வேறு எதையும் பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். மிளகு ரசம் போட்டு குடிங்க, தயிர் சாதம் சாப்பிட்லாம். இந்த தயிர் சாதம் மிளகு ரசம் சாப்பிட்டாலும் திரும்ப 1 தடவையோ 2 தடவையோ சாயந்தரம் 5 மணிக்குள்ளே 6 மணிக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நின்றுடலை அப்படின்னு பயந்துடாதீங்க. ஓகேங்களா? இதை சாப்பிட்டதுக்கப்புறமும் நிற்கலை அப்படின்னு பயப்படாதீங்க. சில பேருக்கு மயக்கம் வரலாம், சில பேருக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகலாம். நீங்கள் நிச்சயமாக ஒரு ORS பவுடரையோ இல்லை இளநீரையோ இல்லை உப்பு சர்க்கரை போட்டு ஒரு தண்ணீரையோ குடிச்சிடணும். ஏன்னா டீஹைட்ரேஷன் ரொம்ப ஓவராக ஆகக்கூடாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், மோர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதை மீறி உங்களுக்கு மயக்கமோ இல்லை இதுவோ நிச்சயமாக உங்களுடைய டாக்டரை கால் பண்ணி கேட்டுருங்க.
நீங்கள் முக்கியமாக சாப்பிட்ணும், மதியம் சாப்பிடாம இருக்கக்கூடாது, சாப்பிட்றணும். திரும்ப சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைட் ஃபுட்ஸாக ஒரு இட்லி சாம்பார், ஒரு 2 இட்லி 3 இட்லி சாம்பார், அதோட தயிர் சாதம், இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் பேதி மருந்து எடுக்கிறதுடைய விதிமுறைகள். இப்போ நான் சொல்லதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் அதை விரிவுரையாக நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவாக கூட போடுறதுக்கு ரெடி. எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு ரூட் மேப் சொல்லிடுறேன். காலைல 6:30 மணிக்கு எந்திரிச்சு தைலம் சாப்பிடுங்க. தைலம் சாப்பிடும்போது எந்த உணவும் சாப்பிடக்கூடாது, டீ காஃபி சாப்பிடக்கூடாது. 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு கழித்து வர ஆரம்பிக்கும். 4 தடவை 5 தடவை பேதி போனதுக்கப்புறம் டக்குன்னு மோர் எடுத்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மோர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருங்க. மோர் எடுத்து குடித்தாலும் திரும்ப 1 தடவை 2 தடவை வரலாம், பயப்படாதீங்க. அதுக்கு மேலே வந்து டயர்டாகி மயக்கம் வருது, இல்லை வந்து பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், முடியலை அப்படின்னா மட்டும் உங்களுடைய மருத்துவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்தாலும் ஒரு ஓஆர்எஸ் பவுடரோ, இளநீரோ, மோரோ இது எல்லாத்தையும் கையில் வச்சு அதை குடிச்சிக்கிட்டுருங்க. மதியம் தயிர் சாதம், மிளகு ரசம் இது மட்டும் சாப்பிடுங்க. சாயந்தரம் அதே மாதிரி தயிர் சாதமும் இட்லி மட்டும் சாப்பிடுங்க. இதுக்கு இடையில நொறுக்கு தீனி, எண்ணெய் ஐட்டம் இது எதுவுமே வேண்டாம். இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மருந்து எடுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மருத்துவம்.